Hi, welcome to Gosh Infotech Company. நம்ம இந்த வீடியோல ஜோ ப்ராஜெக்ட்ஸ் பிகினியர் லெவல் டெவலப்பர்ஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. எக்ஸாம்பிள் இன்டராக்டிவ் போர்ட்டல் ஃபார் செக்யூர் புக் ட்ரேடிங். இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு சின்ன லெவல் ப்ராஜெக்டா பண்ணுங்க, சரியா? எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கால்குலேட்டர் அந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து பண்ணுங்க, ஓகேயா? ஒரு நம்பர்ஸ் வந்து பிளஸ் பண்றது அண்ட் மைனஸ் பண்றது, மல்டிப்ளிகேஷன் பண்றது, டிவிஷன் பண்றது, இந்த மாதிரி ஒரு பேசிக் லெவல்ல ப்ராஜெக்ட் வந்து பண்ணுங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா வந்து டு டூ லிஸ்ட், ஓகே, அந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுங்க. ஓகே, டு டூ லிஸ்ட்னா என்னது? எனக்கு நாளைக்கு மார்னிங் இந்த ஒர்க் வந்து நான் பண்ண போறேன், ஆஃப்டர்நூன் இந்த ஒர்க் பண்ண போறேன், அண்ட் ஈவினிங் இந்த ஒர்க் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி நான் நோட் பண்ணி வைக்கிறேன். இதான் டு டூ லிஸ்ட், ஓகே. அது இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து நான் நாளைக்கு மார்னிங் வந்து ஒரு ஒர்க் பண்ண போறேன், அதை ஆட் பண்ணிட்டேன், அது ஃபினிஷ் பண்ணனா இல்லையா, ஸ்டேட்டஸ் வந்து போடுவாங்க, ஃபினிஷ் பண்ணனா அது அப்டேட் பண்றது, ஓகே. அப்டேட் பண்ணா முடிஞ்சிச்சா, அதுக்கப்புறம் delete பண்ணுவோம். இதுதான் டு டூ லிஸ்ட், ஓகே. இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து பண்ணுங்க. அண்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா வெதர் அப்ளிகேஷன். இந்த வெதர் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா வந்து இது மட்டும் பண்ணணும்னா வந்து என்ன பண்ணணும்னா வந்து நமக்கு வந்து ஒரு ஏபிஐன்றது தேவைப்படும், ஓகே. ஏபிஐனா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரீயாவும் இருக்கு, பே பண்ணி நம்ம வாங்கலாம், ஓகே. நீங்க கூகுள்ல போய் வெதர் ஏபிஐ, ஃப்ரீ வெதர் ஏபிஐ அப்படின்னு சர்ச் பண்ணுங்க, நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும். அங்க வந்து யாராச்சும் ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஏபிஐ வந்து கொடுப்பாங்க, ஓகே. அந்த ஏபிஐ வச்சு நீங்க என்ன பண்ணணும்னா வந்து வெதர் என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எடுக்கணும் டேட்டாஸ் எல்லாமே. அந்த ஏபிஐல இருந்து நீங்க எடுத்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷோ பண்ணணும், சரியா? இது மட்டும் தான் கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட் ஆக்சுவலா கொடுத்துருக்கேன், பட் இது ஒரு பேசிக் லெவல் ப்ராஜெக்ட் தான், சரியா? ஃபோர்த் பாத்தீங்கன்னா வந்து குயிஸ் ஆப், ஓகே. ஒரு கொஸ்டின் கேட்டு, ஓகே, ஏவா ஆப்ஷன் ஏவா பியா சியா டியா, ஓகே, இது சூஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் வந்து பண்ணுங்க, சரியா? அண்ட் ஃபோர்த் பாத்தீங்கன்னா வந்து நோட் பேட். நோட் பேட்னா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தேவையானதை நோட் பண்ணி ஒரு ஃபைல் வந்து சேவ் பண்ணி வச்சுப்போம், ஓகே. இது ஒரு பேசிக் லெவல் ப்ராஜெக்ட் தான், இதுவும் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம், சரியா? அண்ட் சிக்ஸ்த் ஒன் பாத்தீங்கன்னா வந்து பாஸ்வேர்ட் ஜெனரேட்டர், ஓகே. இப்ப வந்து நிறைய பாத்தீங்கன்னா வந்து பாஸ்வேர்ட் ஜெனரேட்டர் ஒரு ஆப்பே வந்துருச்சு இப்ப எல்லாமே, ஓகே. இது ஒரு சின்ன ஆப் தான், அது ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப சின்ன கான்செப்ட். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, ஆனா சூப்பரா இருக்கும் இது, ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் ரேண்டமா ஒரு பாஸ்வேர்ட் வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்கணும், ஓகே. அப்ப நம்ம என்டர் பண்றோம், ஓகே. அதுல உங்களுக்கு பிடிச்சதா ஏபிசி இருக்கணுமா, 1 2 3 இருக்கணுமா, அண்ட் சிம்பிள்ஸ் இருக்கணுமா, ஓகே. இது எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். அப்ப நம்ம கிளிக் கொடுத்துட்டு பட்டன் பிரஸ் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா பாஸ்வேர்ட் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும் ரேண்டமா, ஓகே. அந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சா நீங்க வந்து பண்ணலாம். இது எல்லாமே பேசிக் லெவலான ப்ராஜெக்ட் தான். இப்ப ப்ராஜெக்ட் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். இந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல என்ன ஃப்ரேம் ஒர்க் இருக்கு அதை வச்சு தான் வந்து பண்ணுவோம், ஓகே. இப்ப இந்த ப்ராஜெக்ட்டை நீங்க வெப்சைட்டா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, ஓகே. இதை யூஸ் பண்ணி அந்த பேசிக் லெவல் ப்ராஜெக்ட் எல்லாமே பண்ணலாம். இது வெப்சைட்டா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு டெஸ்க்டாப்பா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வந்து ஜாவா எஃப்எக்ஸ் சொல்லிட்டு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து பண்ணலாம். ஒரு சாஃப்ட்வேரா வந்து அவுட்புட் வந்து எடுக்க முடியும் உங்களால. அண்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா மொபைல், ஓகே. ஒரு மொபைல் அப்ளிகேஷனா பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, ஓகே. இதை வச்சு நீங்க பண்ணலாம். இப்ப நான் கொடுத்திருக்க இந்த 3 ஃப்ரேம் ஒர்க் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ப்ரொடக்ஷன் லெவல்ல இப்பயும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெப்சைட்ல ஸ்ப்ரிங் பூட் அண்ட் டெஸ்க்டாப்ல வந்து ஜாவா எஃப்எக்ஸ், மொபைல்ல வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ, ஓகே. இது எல்லாமே ப்ரொடக்ஷன்ல யூஸ் பண்ற ஒரு டாப் நம்பர் 1 ஃப்ரேம் ஒர்க் தான் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். இந்த ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி நீங்க வந்து அந்த பேசிக் லெவல் ப்ராஜெக்ட் வந்து பண்ணுங்க, சரியா? அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஜோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி எங்களோட கம்பெனில நிறைய பேர் வந்து பிளேஸ்ட் ஆயிருக்காங்க. அந்த பிளேஸ்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி எங்களோட டீடைல்ஸ்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வந்து இந்த லிங்க்குக்கு போங்க. இந்த லிங்க்கை வந்து நான் யூடியூப்ல டிஸ்கிரிப்ஷனையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து என்ன ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா வந்து இன்டராக்டிவ் போர்ட்டல் ஃபார் செக்யூர் புக் ட்ரேடிங், அதான் ப்ராஜெக்டோட டைட்டில். இது ப்ராஜெக்டோட டாக்குமெண்டேஷன், ஓகே. இந்த டாக்குமெண்டேஷன் பத்தி பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ராஜெக்ட் இது வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட், ஓகே. அந்த ப்ராஜெக்ட்ல என்ன ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட்ல HTML யூஸ் பண்ணிருக்கேன், ஓகே. இந்த HTML லாங்குவேஜ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ப்ரௌசர்ல கண்டென்ட் டிஸ்ப்ளே பண்றது அண்ட் இமேஜ் டிஸ்ப்ளே பண்றது, வீடியோ டிஸ்ப்ளே பண்றது, இது எல்லாமே பண்ணோம்னா அந்த HTML லாங்குவேஜ்ன்றது நமக்கு தேவைப்படும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா CSS லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் மூலமா என்ன பண்ணுவேன்னா இந்த டெக்ஸ்ட் கலர்ஸ் பண்றது, ஸ்டைல் பண்றது, அனிமேஷன் பண்றது, இது எல்லாமே இந்த CSS லாங்குவேஜ் மூலமா பண்ணுவாங்க. தேர்ட் பாத்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட். இந்த ஜாவாஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி இந்த HTML லாங்குவேஜும் CSS லாங்குவேஜும் நம்மளால என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் வந்து பண்ண முடியும். பிளஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாமே வேலிடேஷனும் நம்மளால வந்து பண்ண முடியும். ஃபோர்த் பாத்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் ஃப்ரேம் ஒர்க், ஓகே. இந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்றது மூலமா என்னோட வெப்சைட் வந்து மொபைல்லயும் அண்ட் டெஸ்க்டாப்லயும் கரெக்டா ஒர்க் ஆகும். ஒரு ரெஸ்பான்சிவ் பர்பஸ்க்காக இந்த பூட்ஸ்ட்ராப் ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஸ் பண்றாங்க. பேக் எண்ட்ல வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் லாங்குவேஜ் ஜாவான்றதை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அதுல வந்து என்ன ஃப்ரேம் ஒர்க்னா பூட்ஸ்ட்ராப் ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். டேட்டாபேஸ் என்ன யூஸ் பண்ணிருக்கேன்னா வந்து
SQL சர்வர் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால நீங்க SQL சர்வர் யூஸ் பண்ணலாம், MySQL யூஸ் பண்ணலாம், Oracle யூஸ் பண்ணலாம். ஓகே, ஆனா ஜாவா பொறுத்த வரைக்கும் எல்லாருமே Oracle தான் யூஸ் பண்ணுவாங்க. சரியா, ஏன்னா ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாலே Oracle தான் வரும். பட் நான் யூஸ் பண்றது SQL சர்வர் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, அது உங்களோட விருப்பம், நீங்க என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டூல்ஸ் பாத்தீங்கன்னா Eclipse IDE நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த டூல் மூலமா நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ப்ராஜெக்டே நம்ம வந்து பண்ணிருக்கோம். ஓகே, இந்த டூல்ல வந்து இந்த எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் நம்மளால ரைட் பண்ண முடியும். ஜாவா டெவலப்பர்ஸ் எல்லாமே Eclipse IDE தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ராஜெக்ட்லாம் யார் உங்களுக்கு பண்ணி தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காஷி இன்ஃபோடெக்கோட CEO நம்மளோட வெங்கட் சார். இவர் வந்து மைக்ரோசாஃப்ட்ல MVP அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இவர் வந்து நிறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. நீங்க எங்களோட கம்பெனில வந்து ப்ராஜெக்ட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா வரலாம். எங்களோட கம்பெனி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து சென்னை மதுரவாயில வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட சிஸ்டம் ஆர்கிடெக்சர் டயக்ராம் வந்து பார்க்கலாம். சரியா, அங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா யூசர் மாடியூல் சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணிருக்கேன். இந்த யூசர் மாடியூல் எதுக்குன்னா ஒரு வெப்சைட்ல பாத்தீங்கன்னா வந்து லாகின் பண்றது, சைன் அப் பண்றது, இது எல்லாம் அதுக்காக ஒரு யூசர் மாடியூல் யூஸ் பண்ணிருக்கேன். செகண்ட் பாத்தீங்கன்னா போர்ட்டல் மாடியூல் யூஸ் பண்ணி. ஓகே, லாகின் பண்ணாதான் ஆக்சஸ் பண்ண முடியும் அந்த வெப்சைட்டை, அதுக்காக போர்ட்டல் மாடியூல் யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா அந்த போர்ட்டல் கூட நம்ம என்ன பண்ணுவோம், புக்ஸ் வந்து ஷோ பண்ணுவோம். ஓகேயா, அதுக்காக புக்ஸ் மாடியூல் யூஸ் பண்ணிருக்கேன். ஃபோர்த் வந்து ஒரு யூசர் வந்து லாகின் பண்ணிட்டாங்க, போர்ட்டல் பாக்குறாங்க, புக்ஸையும் பார்த்துட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஆர்டர் பண்ணுவாங்க, அதுக்காக ஆர்டர் மாடியூல் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த ப்ராஜெக்டோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கும். ஓகே, டிசைன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து எங்ககிட்ட இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாம எங்கிட்ட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து எங்கிட்ட அவைலபிள் இருக்கு. நீங்க கேட்கிற ப்ராஜெக்ட்டும் நாங்க வந்து பண்ணி கொடுப்போம். நாங்க ஜாவா ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் இல்லாம நாங்க வந்து கோர்ஸும் இன்டர்ன்ஷிப்பும் வந்து ப்ரொவைட் பண்றோம். ஓகே, இதுக்கான லிங்க்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. நான் உங்களுக்கு வந்து யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து காண்டாக்ட் நம்பர், இன்ஸ்டா ஐடி, மெயில் ஐடி அண்ட் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். தேங்க்யூ.